லாஸ்ட் வீடியோவில் ஃப்ரைட் லிவரை பற்றி போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் ஃப்ரைட் லிவர் எப்படி கவுண்டர் பண்ணலாம். சரிடா கண்ணா, ஃபாலோ மட்டும் பண்ணிவிடு. கூட்டு போங்கடா, கோவத்தில் போட்டுற போகிறேன். ஈரல் கறி மாட்டிடுச்சுன்னு அவன் நைட்டை தூக்கி ஃப்ரண்ட்டில் வச்சான்னு வைங்களேன், உங்கள் நைட்டை கொண்டு போய் அவனோட பானை தூக்கிடலாம். அவன் திருப்பி நைட்டால தூக்கலான்னு நினைப்பான். அங்கே தான் ட்விஸ்ட்டு. ஒருவேளை அவன் நைட்டால் தூக்குனான்னா உங்களோட பானை தூக்கி முன்னாடி வச்சுருவீங்க. ஒன்று அவன் நைட்டு போய்டும், இல்லைன்னா அவன் பிஷப்பு போடும். அதனால் அது அவனுக்கு வேலைக்கு ஆகாது. ஸோ வந்தது தான் வந்துட்டோம், நம்ம குயின் இல்லைன்னா ருக்கை தூக்கிட்டோன்னு அவனோட நைட்டை கொண்டு போய் F7 வச்சுட்டான்னா இப்போ நீங்கள் குயின் டு H4. இப்போ அவன் உடனே பேனிக் ஆகிடுவான். ஐயோ அவன் செக்மேட் பண்ணிவிடுவானோ அப்படின்னு சொல்லி பேனிக்கில் அவன் இருக்கும்போது டக்குன்னு சரி டிஃபெண்ட் பண்ணுறது என்ன எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் G3 நவுத்திட்டானா நீங்கள் அவன்கிட்ட மாட்டலை, அவன் தான் உங்ககிட்ட மாட்டியிருக்கான். சிம்பிளாக நைட் டு G3 தூக்கிடலாம். ருக்கும் அட்டாக்கில் இருக்குது, அவனோட பிஷப்பும் அட்டாக்கில் இருக்குது. தோத்துட்டான். இதே மீறி சரி வந்தது தான் வந்துட்டோம், நம்ம ருக்கை தூக்கிட்டு போயிடுவோம். நம்ம ருக்கை H8 தூக்கிட்டானா நெக்ஸ்ட் இன்னும் ஆல்மோஸ்ட் 3 to 4 மூவ்ஸில் நீங்கள் மேட்சை முடிச்சிடலாம். லைக் குயின் டு E4. இப்போ அவன் குயினை வச்சு தடுக்கணும், இல்லைனா பிஷப் வச்சு தான் தடுக்கணும். ஸோ பிஷப் வச்சு தடுக்கிறான்னு வச்சுக்கிட்டா நெக்ஸ்ட்டு ருக்கை தூக்கிடுவோம். அதாவது உள்ளே போனால் அவன் பொருள் எல்லாத்தையும் தின்னுட்டு கடைசியில் அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செக் பெட்டில் மாட்டிக்குவான். சரிடா கண்ணுங்களா, அப்படியே போகிறீங்க, ஃபாலோ பண்ணி விட்டு போங்க. பை பை.